கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் எய்தியதை கண்டித்தும் அதற்கு ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய தமிழகம் கட்சி போராட்டம் நடத்தி வருகிறது. கள்ளக்குறிச்சியில் ஒரு இடத்துல மரணம் எய்தியதால் அங்கே இருக்கிற கள்ளச்சாராய கலாச்சாரம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. ஏன்னா மரணம் மேய்க்காமல் இன்னும் எத்தனையோ பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்று கொண்டு தான் இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது? கள்ளச்சாராய உயிர் இழப்புகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். புதிய தமிழகம் கட்சி போராட்டம். கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய உயிர் இழப்புகளுக்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சி இன்று கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சியின் மாநில இளைஞர் அணி தலைவர் ஷியாம் கிருஷ்ணசாமி தலைமை வகித்தார். 100க்கும் மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஷியாம் கிருஷ்ணசாமி, டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சியின் மாநில இளைஞர் அணி தலைவர், இன்று கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் எய்தியதை கண்டித்தும் அதற்கு ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய தமிழகம் கட்சி போராட்டம் நடத்தி வருகிறது. இந்த கள்ளக்குறிச்சியின் மரணங்களை தொடர்ந்து அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று பார்த்தால், அங்கு இருக்கிற கலெக்டரை மாற்றுவதும், அங்கு இருக்கிற போலீஸ் எஸ்பியை மாற்றுவதும், அங்கே மதுவிலக்கு துறையில் இருக்கிற அதிகாரிகளை மாற்றுவதும் தான் காவல்துறை எடுத்த தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகளாக இருக்கு. அதை தாண்டி கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் என்று சில நபர்களை கை காட்டி அவர்களை மட்டும் கைது செய்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் ஒரே நாளில் கள்ளச்சாராயம் அருந்திருக்கிறார்கள். அங்கு சென்று விசாரித்தால் அந்த பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாமலா? இத்தனை காவல்துறைக்கும் அரசுக்கும் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எம்பிகளுக்கும் தெரியாமலா நடந்திருக்கும்? இல்லை அங்கே இருக்கிற அமைச்சர்கள் தெரியாமலா நடந்திருக்குதா? இதனால் இங்கே எஸ்பியை மாற்றுவதோ கலெக்டரை மாற்றுவதோ எல்லாம் தீர்வு கிடையாது. இதற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும். அவரே தான் மாற்று. இங்கே வெறும் கள்ளக்குறிச்சியில் ஒரு இடத்துல மரணம் எய்தியதால் அங்கே இருக்கிற கள்ளச்சாராய கலாச்சாரம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. ஏன்னா மரணம் மேய்க்காமல் இன்னும் எத்தனையோ பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்று கொண்டு தான் இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஏன்னா மரணம் எய்தினால்தான் நடவடிக்கை எடுப்பீங்களா அங்கே போய்? அதனால தான் இங்கே புதிய தமிழகத்தோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, முழு மது விலக்கு என்பது தான் இருக்குது. வெறும் கள்ளச்சாராயத்தை மட்டும் ஒழித்து விட முடியாது. ஒட்டுமொத்த திமுக அரசே மதுவை எப்படி விற்பது, அதில் எப்படி பணம் ஈட்டுவது என்பது அந்த கட்சியில் இருக்கும் அடிமட்டத்தில் இருப்பவர் சாராயம் காய்ச்சுவதற்கும் தயங்க மாட்டார்கள். அப்போது அந்த சாராயத்தை காய்ச்சுவதை மட்டும் முடிக்க முடியாது. ஒட்டுமொத்த இந்த மது விற்கும் மாஃபியாவை, அது முதல்வர் குடும்பத்தையும் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம். பினாமி கம்பெனிகள் பேரில் மதுவை தயாரித்து அவர்கள் தான் டாஸ்மார்க்கு விற்கிறார்கள். அவர்கள் நேரடியாக மணமகள் மன்றங்களுக்கு விற்கிறார்கள். நேரடியாக லைசன்ஸ் இல்லாத பார்களில் இது விற்கப்படுகிறது. இவர்களுக்கெல்லாம் வரி கட்டி விற்கப்படுவது கிடையாது. நேரடியாக மது ஆலைகளிலிருந்து விற்கப்படுகிறது. இதனால் தமிழக அரசுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் ஏற்பட்டிருக்கிறது, நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பேசணும். அப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார். அப்போ அவர் அதை எப்படி விற்பதே 50,000 கோடிக்கு தான், எப்படி 1 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் ஆகும் என்று கேட்டார். அப்போ இவ சாராயம் விற்கிறாங்க, அரை லிட்டர் 50 ரூபான்னு விற்கிறாங்க, 1 லிட்டர் 100 ரூபா என்ற கணக்கில் விற்கப்படுகிறது. மணமகள் மன்றங்களில் விற்கிறாங்க. இதெல்லாம் அரசு கணக்கிலே போகிறது கிடையாது. இதை தான் நாங்கள் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் என்று கடந்த ஆண்டிலிருந்து சொல்லிட்டு வரோம். அதனால் இந்த ஒட்டுமொத்த டாஸ்மாக் ஊழலை, மதுபானம் விற்கும் மாஃபியாவை, திமுக அரசின் மாஃபியாவை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் இது போன்ற மரணங்கள் தடுக்கப்படும். வெறும் கள்ளச்சாராயம் மட்டும் பிரச்சனை கிடையாது. கள்ளச்சாராயத்தில் இந்த ஊடகங்கள் வெளிச்சம் அடிக்கிறது, மக்கள் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறதே தவிர இது மட்டும் பிரச்சனை கிடையாது. தினம் கள்ளச்சாராயத்தில் 60 பேர் ஒரு இடத்துல ஒரு வாரத்தில் இருந்தாங்கன்னா தினம் நூற்றுக்கணக்கானோர் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மதுவால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறார்கள். வாகன விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கிறார்கள். இதற்கெல்லாம் யார் நிவாரணம் கொடுக்கிறது? இதை பற்றியெல்லாம் நம்ம எப்போ பேச போகிறோம்? ஒரு துஷ்டி என்றால் அங்கே முழுவதும் மது என்பதே கலாச்சாரமாக, தமிழர்கள் கலாச்சாரமாக மாறி இருக்குது. அதனால் இதெல்லாம், இந்த கலாச்சாரமே மாற வேண்டும் என்றால் ஒரு முழு தீர்வு கொண்டு வர வேண்டும். அதற்கு மது விலக்கு தான் ஒரே தீர்வு. இது ஸ்டாலின் பொறுப்பேற்று மது விலக்கை அறிவித்துவிட்டு பதவி விலக வேண்டும். இந்த மரணங்களுக்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.